வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிளாஸில் ஒரு மேனுவல் பேட்டர்ன் தான். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மேனுவல் பேட்டர்ன் தான் ரொம்ப விரும்புகிறீங்க. ஏன்னா என்ன காரணம்னா அவங்ககிட்ட ஒரு கேட் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிற விஷயந்தான். இதில் இந்த பேண்டீஸ்க்கு வந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் அது மேனுவலாக போட்டு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே இன்றைக்கி அந்த அதே பேண்டீஸ் தான் இன்றைக்கி அதை மேனுவலில் நான் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி காட்டுறேன். அது எப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. பேப்பர் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அண்டர் கார்மெண்ட்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் பேப்பரில் பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் போர்டில் போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அது மாதிரி ஓப்பன் பேட்டர்னாக போட்டு இந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பேட்டர்னாக போடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா. அப்போ தான் இந்த 90 டிகிரி கரெக்டாக மீட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பேக் ரைஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கெசட்டு லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் லென்த், எல் ஸ்கேலை வச்சு நல்லா 90 டிகிரியில் ஒரு மார்க்லேயும் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கணும். ஒன்று ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. பேக் ஏரியாக்குரியது, இப்போ இது கெசட் ஏரியாக்குரியது, இது ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ லென்த்தை 3 லென்த்தையும் வச்சும் 3 அந்தந்த பார்ட்ஸ் அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டோம். அடுத்து மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அது வேஸ்ட்டுடைய ஷேப்புக்காக மார்க் பண்ணிக்கிறேன். 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் சீம் அதே மாதிரி தான். இப்போது மேலே ஹிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதில் பாதி நம்மளுக்கு ஹிப்பு எவ்வளோ இருக்குன்னு இங்கே பார்த்துக்குங்க. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ நமக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நமக்கு தேவையான பேட்டர்ன் வரப்போகுது. ஸோ ஹிப்புக்கும் லென்த்துக்கும் தேவையில்லாத எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. டாப் எட்ஜஸையும் பாட்டத்தில் ஒரு எட்ஜஸையும். ஆல்ரைட். அடுத்து இதை அப்படி ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணிக்குமா, இதை 4ஆக மடிக்கிறேன். இப்போ
ஏற்கனவே டபுளாக மடிச்சிருந்தேன். இப்போ 4 போர்ஷன் இந்த மாதிரி மடிச்சிட்டேன். மடிச்சிட்டு இப்போ வேஸ்ட் எவ்வளோன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிடுவேன். அந்த வேஸ்ட் பண்ண மார்க் பண்ண இடத்துல இருந்து சைடு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. 2 பாயிண்ட்டையும் பண்ணிவிட்டு அது தேவையில்லாத பீசஸ் கட் பண்ணிடுங்க. அப்பப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம். நீங்கள் அப்பப்போயும் கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷயம்தான். இது வேஸ்ட் ஷேப்பு, கொஞ்சம் கர்வ் ஷேப்பாக இருக்கும். ஆல்ரைட், முடிஞ்சு. அடுத்து இப்போ சைட்லேருந்து ஒரு 90 டிகிரிக்கு அந்த சைடு முடிகிற அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த லெக்கு ஷேப் வரையிருக்கு கைட்லைன் மாதிரி. இது மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஐடியா, அந்த இடத்த வந்து நான் கட் பண்ண ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ணி போட்டுறேன். இப்போ நம்ம உருவாக்கி வச்சுருக்கதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ ஷேப் பண்ணணும் இந்த உள்ள இருக்க ஏரியாவை. ஃப்ரண்ட்டு, கெசட்டு, பேக்கு இதெல்லாம் ஷேப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த கெசட்டுடைய வித்து, ஃப்ரண்ட் கெசட் வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதில் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேப்பிங்களுடைய பாயிண்ட் கிடைக்கும். பேக் கெசட் வித்தும் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா கரு ஷேப் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஒரு கரு ஷேப் மார்க் பண்ணிட்டேன். ஷேப் பண்ணும்போது இந்த மாதிரி டாட்டர் லைனாக மார்க் பண்ணிங்கன்னா திரும்ப ரீஷேப் பண்ணுறதுக்கு ஈஸி. அதுக்காக இப்போ நான் வந்து சைடு வந்து எப்படி வி பாயிண்ட் அடிக்குதா, ஸ்மூத் கட் கிடைக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த இதை சரி பண்ண முடியும். வேஸ்ட்டு பாருங்கள், அந்த இடத்த வி பாயிண்ட் அந்த அளவுக்கு தாங்க வருது. ஸோ நீங்கள் கருவை, நான் ஃப்ரண்ட் கருவை வந்து ரொம்ப மேலே ஏற்றி போட்டேன், அதை வந்து மாடிஃபை பண்ணிக்க அந்த இடத்துல. இல்லைனா பாருங்கள், வி பாயிண்ட் அடித்தேன் கட் பண்ண அந்த மாதிரி போட்ட கருவில். ஸோ அவ்வளோதான், கருவை லிமிட் பண்ணுறேன். இந்த கருவை நீங்கள் கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பீஸுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்துடுங்க. இன்னும் கொஞ்சம்
சைடில் இருக்கக்கூட கொஞ்சமாக தெரியுது பீஸை ரீஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேட்டர்ன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. பேட்டர்ன் இப்படி தான், ஃபுல் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குது, பேக் போர்ஷன் எப்படி இருக்குது, சென்டரில் கெசட் வரப்போகுது. அடுத்ததாக நம்ம இந்த கெசட் ஏரியாவை வந்து கொஞ்சம் வாங்க நம்ம போட்ட பேட்டர்னை நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், சைடு ரெண்டு நான் செலட்டை பிடிச்சி ஒட்டிட்டேன். இப்போ இதனுடைய 3D வியூ இப்படி தான் இருக்குது. மேலே டாப் ஏரியாவில் வந்து பார்க்கும்போது வேஸ்ட் எப்படி இருக்குது, அதுமாதிரி பாட்டம் லெக்ஸ் எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு தெரியணும். 2 லெக்கும் எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த வீ பாயிண்ட் இல்லாமல் ஒரே ரவுண்டு மேலே டாப் ஏரியாலாம் பார்த்தா ஒரு 3D லுக் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீங்களே பேட்டர்ன் ஒட்டி இப்படி பண்ணிங்கன்னா, அண்டர் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பண்ணிங்கன்னா எந்த மிஸ்டேக் உங்களுக்கு வர்றது வாய்ப்பு இல்லை. ஷேப் பண்ணிக்கோங்க. பிரித்து எடுக்கப்புறமா அதை பேக்லேயும் அதே சேம் ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதும் ஷேப். இல்லாட்டினா வந்து வெறும் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஷேப் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு 3 பார்ட்ஸ் வந்துருச்சு. ஃப்ரண்ட்டு இந்த கெசட் போர்ஷனு, அது பேக்கு. இது தைக்கும்போது வந்து அந்த கெசட் போர்ட் மட்டும் டபுள் லேயராக வச்சு தைப்பாங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் சிங்கிள் லேயராக இருக்கும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இதோட போதும்னு நினைக்கிறேன். அடுத்து வருங்காலங்களில் ஏதாவது நம்ம ஏற்கனவே போட்டதில் இந்த மாதிரி மேனுவல் பேட்டர்ன் ஏதாவது வேணும் அப்படிங்கிறப்ப அந்த மேனுவலையும் நான் உங்களுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு நடத்துகிறேன். தேங்க்யூ.